ஐயோ அம்மா நிமிந்து கூட நடக்க முடியலையே. உனக்குமே இப்படி ஆயிடுச்சுப்பா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுப்பா. எல்லாம் பீதி நடக்கணும்னு இருந்துக்குது. வா அந்த நயல் பக்கம் போலாம். பின்னாடி இவ்வளோ சைஸ் வீங்கிருக்குதாப்பா. நீ வேற கலை கதை வாயா. சரி உக்காரு. எங்க உக்காரு நின்றுமே தான் இருக்கணும். ஏய் சும்மா அது வேணா இது வேணா நான் தொல்லை பண்ணாது. அதனால தான் வீட்டுக்கு வரதுக்கு பிடிக்கல. பிடிக்காது ஏன் எவ்வளவு வச்சிருக்கேன்னா? ஆமா இதுக்கு மேல தான் யாருன்னா வச்சுக்க போறேன். அப்பா சொல்லாத அது மாதிரி சொல்லாத. யாருப்பா நீ? என்ன ஆச்சு உனக்கு? ஐயோ என்ன பின்னாடி இவ்வளவு பேச வீங்கிக்குதோ? அந்த கதையை ஏன்பா கேக்குற? பொண்டாட்டி கிட்ட சண்டை போடாத, என் அனுபவத்துல சொல்றேன். ஏனோ நீ கோழையா இருக்கலாம், எங்க அப்பன் கொடுத்த வீரமோ என் தாத்தன் கொடுத்த வீரமோ என் ரத்தத்துல கலந்துருக்குண்ணா. ஆமா இதே மாதிரி வீரவசன நானும் பேசுறேன். பாரு பின்னால 8 இன்ச்சு வந்து போய்க்குது. ஏனோ இதுக்கும் பொண்டாட்டி பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமையா இவன் நேரம் பேசிக்கிறேன், புரிஞ்சுக்கப்பா. ஏனோ என்னதானே ஆச்சு இவருக்கு? ஆச்சி மிளகாத்தூள், ஆச்சி சீரகத்தூள், ஆச்சி பெருகாயத்தூள். ஐயே இது பைத்தியம் போல தெரியுது. ஏனோ இது கூட ஏனா நீ சுத்தி நிக்கிற? என்னப்பா பண்ணுது? எச்டி குடிக்கிறதுக்கு ஓடி வரத்துக்கு இவன் ஒண்டி தாங்கிறான். யோ ஊரா பிரச்சனை கேட்டு எடுக்கிற. ஒழுங்கா நான் சொல்றத வாங்கி தர மாட்டியா? முடியாது. ஏய் இன்னைக்கே நான் டைவர்ஸ் கூட அப்ளை பண்ணுவேன்டி. இது மாதிரி வசனம் கூட நான் பேசுறேன். அதான் இது. யோ என்ன அதான் இதுன்னு சொல்லுங்கற. நான் பின்னாடி இவ்வளவு பேச வீங்க வச்சிருக்கற. ஏம்மா யோ என்ன அசால்ட் ஆயிட்ட? பொங்கி போய் கிடக்குதே. பொங்கி போய்க்குதா? ஐயோ அப்படி என்னதான் ஆச்சு அதே சொல்லுங்கற. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. பொண்டாட்டி கிட்ட சண்டை போடாத, அது போதும். யோ நானாயா போடுறேன், அவனா வீண் வம்புக்குன்னா தேடி வரா. நான் வீண் வம்புக்கு தேடி வரேனா? நான் பைத்தியமா இல்ல நான் முட்டாளா இல்ல நான் லூசா? எல்லாமே ஒண்ணுதாண்டி. உங்க அப்பங்காரன கல்ட்டா மட்டும் அடிச்சா சரியா போகுது எல்லாம். என்ன மாப்பிள என்ன பத்தி என் பொண்ணுகிட்ட திட்டுற? என்ன நினைச்சீங்களா? அப்படியே அந்த வண்டி பின்னாடி ஒளிஞ்சிருந்த மாதிரி வராம பாரு. எல்லாத்தையும் ஒட்டு தானே கேட்டிருந்த. மாப்பிள என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிறீங்க? என் லெவலே வேற. எப்பா எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன்ப்பா. இந்த ஆளு ஒரு பொருள் கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேன்ப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா எனக்கு. ஏய் எனக்கு தாண்டி கஷ்டமாகுது. எனக்கு தான் கஷ்டமாகுது. நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குது. உங்க அப்பா நான் எனக்கு 150 சவரம் போட்ட உன்னை கட்டி விட்டான். ஓ அந்த நினைப்பு இருக்குதா? வரதட்சணை கேட்டேன்னு நான் போலீஸ் வாசனை போய் தீ குளிச்சுடுவேன். குளிச்சு சாவ நீ எல்லாம் எதுக்குப்பா உயிரோட இருக்கிற? என்னப்பா நீ அவ்வளவு அசால்ட்டா பேசுற? அட 8 இன்ச்சு கொண்டா சும்மா இருயா. இந்த ஆளை பத்தி எனக்கு தெரியாது. டீ குடிக்கத்த டீ குளிக்கிறான்றான் அந்த ஆளு. சரி அது இருந்துட்டு போட்டான். அது என்ன 8 இன்ச்சுன்னு கலாய்க்கிற? பின்ன 8 இன்ச்சு தான் பின்னாடி வெளில தள்ளி போய்க்குதா? எல்லாத்துக்கும் அவதான் காரணம். என்ன அவமானப்படுத்திட்டா. என்ன நடந்துச்சுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. இந்த ஆளு கேட்டா ஆச்சி மிளகாத்தூள், ஆச்சி சீரகத்தூள், ஆச்சி பெருங்காயத்தூள்ன்றான். என்னதான் நடந்தது? மற்றவங்களை பத்தி கேக்குற. நம்ம போட்டு 1000 பிரச்சனை இருக்குது மாப்பிள. ஆமா இருக்குத்தான். நான் இல்ல நான் சொன்னேன். நீ எங்கனா போய் ஊந்து செத்துறேன். எதுக்கு எங்க அப்பா போய் சாவ சொல்ற நீ? ஏன் செத்தான்னா ஒரு நாளைக்கு 1,32,333 பேர் சாவுறாங்க. அதுல ஒரு ஆளா இருந்துட்டு போட்டோம் உங்க அப்பா. மாப்பிள அப்போ என்ன சாவ சொல்ற? அப்ப சாவு சொல்ல இப்பே சாவு. எத்தனை போய் எதனா அனாதை போனோம் தூக்கி போட்டு வரேன். ஐயோ என்ன மாப்பிள இப்படி பேசுறா? மச்சான் எங்க அப்பா ஒண்ணு இப்படி பேசுற நீ என் வண்டி பின்னாடி ஒளிஞ்சுன்னு தான் ஓடி வரியா? அது எப்படி அவங்க குடும்பத்துக்கு ஒளிர புத்தி தான் இருக்குதா? தரகுறவா பேசுறேன். நாங்க எப்படி வாழ்ந்து குடும்பம் இப்படி தரகுறவா பேசுறேன். எப்படி வாழ்ந்து கிழிச்சிட்டீங்க? இன்னும் உங்க கதை எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறீங்களா? கம்முன போயிடுக்கா. தம்பி உன் நல்லதுக்கு சொல்றேன், கோவப்படாத. என் குடும்பம் மாதிரியே தாங்க உன் குடும்பம். உன் குடும்பம் மாதிரிதா என் குடும்பம். யோ ஒண்ணு என்ன கதைன்னு சொல்லு, இல்லன்னா மூடின்னு போயா. சொல்றேன், எனக்கு நடந்த சோகத்தை சொல்றேன். யாருக்கிட்ட சொல்லதுரா? எப்பா ஆமா சொல்றாங்க வெங்காயம் விளக்கெண்ணு இவ்வளவு பெருசா வீங்கி இருக்குது. இது வேற சொல்றாங்களா வெளியில? எப்பா சாமி எங்க டச் பண்ணத டாக்டர் தொடவே கூடாது சொல்லிக்கிறாங்க. சரி சொல்லு என்ன நடந்தது? என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை. அவ கேட்கறத நான் வாங்கி தரல. எல்லாரும் வீட்லயும் இந்த மாதிரி சண்டை தான் வரும். பின்ன எந்த வீட்டுக்காரன் தான் பொண்டாட்டி கேட்கறத வாங்கி கொடுத்துக்கிறீங்க? நீ கொஞ்சம் வாயை மூடு. அந்த ஆள் சொல்லினுக்குறான், நான் கேட்டுனுக்குறேன். ஏப்பா நீ மேல சொல்லுப்பா. ஏய் கண்டம் கதவே ஏன்டா கேக்குறா? யோ மாமனார்ன்ற மரியாதை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. தூக்கி போட்டு மெச்சிரும் பாத்துக்கா. ஏப்பா நீ சொல்லுப்பா. கடிக்கிற என்னயா எங்க அப்பா கேட்டுக்கிறது, எங்க தங்கச்சி கேட்டுக்குது. எங்க கிட்ட போய் சொல்லாம அவங்க கிட்ட பேசுகிற நீ? ஏண்டா போன வாரம் தாண்டா உங்களுக்கு 1.5 கிலோ சிக்கன் ஆகி போட்டேன். அந்த எலும்ப மாவு மெசிற மாதிரி மெச்சேடா. இப்ப நான் அந்த கறி கடிக்கிற. கறி போட்டத சொல்லி காட்டாடா. நம்ம துண்ணாத கறியடா. ஆமா துண்ணாத கறி எல்லாம் துண்ணுக்கிறியா? நீதா நாய் கறி எல்லாம் சாப்பிட்டுக்கிறியா? நாத்தச்சவாயா. ஏப்பா நீ சொல்லுப்பா. அதான்பா என் பொண்டாட்டிக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுல, நான் திட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் என்னாச்சு?
அப்புறம் போகும்போது பகன்னு எரிஞ்சிச்சு. பகன்னு எரிஞ்சுதா? யோ என்ன சொல்ற? பின்னாடி யாருன்னா கொளுத்தி போட்டாங்களான்னா? அட அந்த எரிச்சல் இல்லப்பா, இது என்னமோ எரிச்சல் எரியுது போட்டு சொரியற. ஐயா அப்புறம் என்ன ஆச்சு? கடகட லீவ் போட்டு வீட்டுக்கு வந்து துணி அவுத்து போட்டு குளிக்கலான்னு பாக்குறான். ஜட்டி பார்த்தா செவேனுக்குது. செவேனுக்குதா? சிகப்பு ஜட்டியா? அட அது இல்லையா, ஜட்டி புள்ள மிளகாத்தூள். மிளகாத்தூளா? என்ன சொல்ற? அவ என்ன பண்ணிக்கிறா தெரியுமா? என் பொண்டாட்டிய அவ கேட்கறத வாங்கி தரலன்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கிலோ மிளகாத்தூள் என் ஜட்டில கொட்டி விட்டுக்கிறாப்பா. ஐயோ பாக்குற பார்வை சரியில்லையே. நான் எச்சில்ல துடிச்சுக்கிறேன், கையை தட்டி சிரிக்கிறாப்பா. அவன் குடும்பமே சிரிக்குதுப்பா. குடும்பமே சிரிக்குதா? டாக்டர் கிட்ட போனா ரொம்ப பொங்கி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டை போட்டு அனுப்பி விட்டாரு. அம்மா நீ என்ன கேட்ட? எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிரு, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ இந்த ஆள் மாதிரி என்னால இருக்க முடியாதுடா அப்பா. கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள். யோ கொஞ்சம் தூக்கி புடியா, காத்து போல உள்ள.